தமிழ் முறை கல்வி, ஆங்கிலம் விருப்ப பாடம், இந்தி கட்டாய பாடம்ங்கிற ஒரு இடத்துல நிற்குதா தூக்கு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்களை பேசுறதுக்கு வாயே இருக்காது. நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன். நான் பாஜகவில் தான் இருக்கேன், ஆனால் நான் அவருடைய அந்த முடிவில் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். பாமகவுடைய செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு மருத்துவர் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப காட்டமாக விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் சாஃப்டாக சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அது வந்து குடும்ப சண்டைங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கட்சி இரண்டாக பிளவுபட்டதுக்கு காரணம் அவருக்கே வந்து ஒரு குடும்பத்துக்கு பதிலாக 2 குடும்பமாக இருக்கிறது தான். தேமுதிக கண்டிப்பாக வரணும், என்டிஏக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற ஆள் நான். பாஜகவுக்கு போடுறவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் விஜய் பேசுற பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அங்கே பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க வேற எந்த கட்சிக்குமே போட மாட்டாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு எடப்பாடி பலம் வந்து பழைய மாதிரி இல்லை. இப்ப எடப்பாடி பலம் இப்போ வந்து ஓபிஎஸ் வெளில வந்துட்டாரு, வெளில இருக்காரு. அதுக்கப்புறம் தினகரன் வெளில இருக்காரு. இந்த மாதிரி செங்கோட்டையும் போயிட்டாரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் மைனஸ் பண்ணி பார்த்தா எடப்பாடி பலம், அதிமுக பலம் 17-18% தான் இருக்கும் போல இருக்கு. இதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து எந்த அலைன்ஸும் சேரல. மதில் மேல் புனையா இருக்கு தேமுதிக. எல்லாருமே அப்படிதான் இருக்கு. பாமக 2ஆ உடஞ்சு நிக்குது. அன்புமணி தான் இந்த பக்கம் வருவார் போல இருக்கு. அது ஒரு மன்னிக்கணும், நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி பாமக 2ஆ உடஞ்சு நிக்கிறத நம்ம சொல்லிடுறோம். அது குரூப்ல டூப்பா அது கேள்வியில நீங்க போட்டீங்க. பாமக 2ஆ உடஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் அங்க அது வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதுல வந்து கட்சிக்காரங்க யாருக்குமே வந்து பதவியை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இப்போ பாமக பொதுக்கூட்டம் அதுல வந்து பசுமை தாயகத்துடைய தலைவரா சௌமியா மேடம் இருந்தாங்க. இன்னைக்கு சௌமியாவுக்கு பதிலா ஸ்ரீகாந்தி மேடத்தை போட்டிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்தி மேடம் யாருன்னு பார்த்தா கட்சியில அடிமட்ட தொண்டரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. அவங்க ஒரு மகள். அவர் வந்து குடும்பத்துக்குள்ளேயே தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மருத்துவரை தலித் மத்திய அமைச்சர் ஆக்கினவர் அவரு. பொன்னுசாமி மாதிரி ஆட்கள்லாம் ஆக்கினவர் அவரு. அப்படி அவரை வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் ஆரம்ப காலத்துல அவர் கட்சியில வந்து தலித்துக்கெல்லாம் முதலிடம் கொடுத்தாரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலே. காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு கூட எனக்கு நினைவு இருக்கு. சரி, அவருடைய ஆரம்ப கால பாமகவுடைய செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு மருத்துவர் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அவங்களே கட்சிக்காரங்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்க நான் ஒரு பெரியவரை வந்து ரொம்ப காட்டமா விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் சாஃப்டா சொல்றேன். இன்னைக்கு வந்து அது வந்து குடும்ப சண்டைங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கட்சி இரண்டா பிளவுபட்டதுக்கு காரணம் அவருக்கே வந்து ஒரு குடும்பத்துக்கு பதிலாக 2 குடும்பமா இருக்கிறது தான். இதுக்கு மேல என்ன விரிவா சொல்லாதீங்க. அப்படி இருக்கிற நேரையில இந்த குடும்ப சண்டையில நாம அதை மற்ற அரசியல் ரீதியான செயல்பாடுகளோட தேமுதிக கேட்குறீங்களா, நான் அதுக்கு பதில் சொல்றேன். பட் இதை வந்து நீங்க சேர்க்காதீங்க. இன்னைக்கு அவங்க அடிச்சுப்பாங்க, நாளைக்கே திருப்பி பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் நம்ம அன்புமணியோட சகோதரி இருக்காங்கல்ல ஸ்ரீகாந்தி, அவங்க சொல்றாங்க அன்புமணி மதவாதத்துக்கு அடிமையாயிட்டாரு. பாமகவில் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அவங்க பேசுறது மாற்றி தான் மருத்துவரையாவே பேசுவார். திமுக கூட்டணியில் சேரும்போது பேசுறத அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஏடிஎம்கே கூட்டணியில் பேசுவார். 2 பக்கமும் அவர் ஜெர்னி பண்ணியிருக்கிறாரு. இன்றைய நிலைக்கு ஸ்ரீகாந்தி மேடம் ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றி அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நடுவில் அப்பா மகன் சண்டையில் நீங்களும் நானும் மாட்டிக்கிட்டு கருத்து சொல்லிட்டு இருப்போம். இது வேணாம், ஓகேவா? அவங்க இன்னைக்கு RSS அடிமை அது இதுன்னு சொல்றாங்கல்ல, நாளைக்கு அவங்களுக்கே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அவங்களே வந்து அந்த படத்தை தானே வந்து மனமு வந்து வாங்கிக்குவாங்க. நான் RSS உடைய பிறந்ததிலிருந்து நான் வந்து RSS அபிமானின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அதில் எனக்கு விமர்சனமே இல்லை. ஏன்னா இந்த ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடம் ஏறும்ங்கிறத நான் என்னுடைய குறுகிய கால அரசியல் அவதானிப்புல நான் பார்த்துட்டேன். சரி, இன்னைக்கு பிஜேபியோட ஓட் பேங்க் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்றீங்க இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட்? நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் நியாயமான கேள்வி. கூட்டணியில இன்னைக்கு வந்து OPS ஐயா அவர்களும் பிரேமலதா மேடமும் குவெஸ்டின் மார்க்ஸாக இருக்கிறாங்க. தினகரன் ஐயா அவர்கள் வந்து EPS வேண்டாம், ADMKக்கு ஒரு ஹாஸ்டைலான பொசிஷன் அவர் எடுத்து. இது வந்து ஆருடம் பேசுற இடம் இல்லை, அரசியல் பேசுற இடம். எல்லாருமே வந்து செங்கோட்டையன் வழியில போவாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சிட முடியாது. பட் நான் இந்த இடத்துல தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்றேன். விஜய் அவர்களே பிஜேபி பக்கம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள் நான்.
சீமானும் வரணும், விஜயும் வரணும், வேல்முருகன் அவர்களும் வரணும், தமிழர் வாழ்வுரிமை கழக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா வரணும், தேமுதிக கண்டிப்பாக வரணும், என்டிஏக்கு வரணும் அப்படின்னு சொல்ற ஆள் நான். ஏன்னா ஊரு கூடி தேர் இழுத்து முதல்ல தமிழகத்தை பிடிச்சிருக்கிற இந்த தீய சக்தியை அப்புறப்படுத்தணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குறிக்கோளா இருக்கணும். அவங்கள பார்த்து தான் கத்துக்கணும். அவங்க தான் எலியும் கொக்கும் சேர்ந்து தானே, தவளையும் கொக்கும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியில. அதை விட இது எந்த விதத்திலும் மாறுபட்ட கூட்டணி இல்லை. தினகரன் ஐயா ஏற்கனவே என்டிஏல ஒரு ரொம்ப பெருந்தன்மையான பார்ட்னர். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சீட்டு எண்ணிக்கையில ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். இவர் 2 சீட்டா ஓகே, அதுவும் இல்லையா அதுவும் ஓகேன்னு சொன்னவர். என்டிஏக்கு எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும்னு சொன்னவர். ஸோ அவர் இன்னைக்கு வரைக்கும் என்டிஏலேருந்து வெளியேறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை சாஃப்ட் பெடல் தான் பண்ணிட்டு இருக்கிறார். ஹி மஸ்ட் கம் பேக் அப்படிங்கிறது தான் எனக்கு எல்லாம். ஓபிஎஸ், தினகரன் இவங்களுக்கான அந்த ஒரு உறுத்தல் இருக்கு இல்லையா, அந்த உறுத்தலை சமன்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க இதே சொல்றீங்க, ரொம்ப ஹாஸ்டைலா இருக்காங்க, எப்படி உங்க சமரசம் ஆக முடியும்? ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது, ஒரு பெரிய எதிரி இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பேசி தீர்த்துக்கலாங்க. இதெல்லாம் என்ன ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு, ஒரு பங்காளி சண்டை இருக்கு அப்படின்னா அதை பேசி தீர்த்துக்கலாங்க. நாம் தமிழர் கட்சி, திருமாவளவன் கட்சி, இந்த பர்சன்டேஜ் 2 பேருக்கும் பாதி பர்சன்டேஜ் அந்த பக்கம் போயிடும், விஜய் பக்கம் போயிடுங்கிறது ஒரு அனுமானம் இப்போ பேசுறாங்க. இது பத்தி உங்க பார்வை என்ன? திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய அடி, விசிக்கு பெரிய அடி. அந்த மாவட்டத்திலலாம் நான் போய் கொஞ்சம் களப்பணி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தம்பிகள். பெரிய அடிதான். ஏன்னா இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்களில் பட்டியலின சமூகத்தினர், குறிப்பாக திருமாவளவன் கட்சியில் ரெகுலராக இருக்கக்கூடிய குடும்பங்களில் அடுத்த தலைமுறை ஃபுல்லாகவே விஜய் பக்கம் போகிறாங்க. விசிகேக்கு மட்டும் இல்லை, கடலூர், வட ஆற்காடு போன்ற இடங்களில் காங்கிரஸ் ஒரு காலத்தில் ஒரு பெரிய கட்சியாக இருந்தது தெரியுமா, மொத்தமாக போகுது அந்த ஏரியாவில். மொத்தமாக ஒன்றுமே இல்லை, காங்கிரஸ் அண்ட் விசிகேவுக்கு அந்த இடத்துல பெரிய ஹிட்டு தான். பிஎம்கேவுக்கு கூட அந்த ஏரியா, அந்த என்எஸ்சி அப்படின்னு நாங்கள் எங்கள் சினிமா பாருன்னு சொல்லுவோம், அந்த ஏரியாவில் பெரிய ஹிட்டு தாங்க. நாம் தமிழருக்கு அதே மாதிரி பாதிப்பு இருக்கு இல்லை, எல்லா கட்சியிலிருந்தும் புது ப்ராடக்ட், புது கட்சி, விஜய் அந்த முக வசீகரம் இதுக்கெல்லாம் போவாங்க, எல்லா கட்சியிலேருந்தும் போவாங்க. பட் லீஸ்ட் அஃபெக்டட் அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழர் மற்றும் பாஜக. ஏன்னு சொல்கிறேன், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழி, இன, தமிழ் தேசியம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை விஜய் சுத்தமாக பேசலை. ஆன்டை பெரியாரிசம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள்கிட்ட எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது கம்ப்ளீட்டாக இப்போ அந்த ஸ்டான்ஸில் தமிழ்நாட்டில் அந்த ஸ்பேஸில் யாருமே இல்லை. திமுகவையும் எனக்கு பிடிக்காது, பாஜகவையும் எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஸ்பேஸில் நாம் தமிழர் மட்டும்தான் இருக்காங்க. பாஜகவுக்கு ஏன் போகாதுன்னா, பாஜகவுக்கு போடுறவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் விஜய் பேசுகிற பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அங்கே பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க வேற எந்த கட்சிக்குமே போட மாட்டாங்க, கூட்டணியில இருந்தாதான் போடுவாங்க. நீங்க சொல்ற பாஜக அண்ணாமலை இருந்தவரை புத்துணர்ச்சியோட இருந்தது. இன்று பாஜக ஆல்மோஸ்ட் எடப்பாடியோட இது மாதிரி ஆயிட்டாரு. எடப்பாடி சொல்ல கேட்கற அளவுக்கு இவர் பேசாம ஏடிஎம்கேல சேர்ந்துருன்னு யாரோ சொன்னாங்க. நீங்க தான் சொல்றீங்க. அதெல்லாம் இப்படி எல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நயினார் அவர் ஒரு வேகத்தை ஏற்படுத்தினார், அந்த வேகத்தை சுத்தமா அணைச்சிட்டாருன்னு சொல்றாங்க. நயினார் சொல்றேன், அண்ணாமலை இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, பிரசன்ஸே தெரியல. இப்ப நேத்து கூட நயினார் அவர்களுடைய மேடையில எல் முருகனும் அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்கிறாங்க. அண்ணாமலை எவ்வளவு வேகமா முழங்கினாரு, டெய்லி 4 கூட்டத்துல பேச. அப்ப அவர் தலைவருங்க, அவர் டெய்லி அவர் எங்க போனாலும் அது ஒரு பிரஸ் மீட். அவர் நின்றா அது செய்தி, அவர் பேசுனா அது ஒரு பிரஸ் மீட், அப்படி இருந்துச்சு. அவர் அதிருப்தியில் இல்லையா? அப்ப அதனாலதான் நேத்து நயினார் அவர்களோட மேடையில அவர் முழங்கினாரா? அதிருப்திக்காரங்க பண்ற வேலையாது. தினகரன் ஐயா அதிருப்தியில இருக்கிறாரு, அவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? அண்ணாமலை அவர்கள் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்ஷன்ஸை பாருங்க. நீங்க பேப்பர்ல வர்ற பிரச்சாரத்தை பார்க்காதீங்க. திமுக அப்படிதான் பிரச்சாரம் பண்ணும். பாஜக ஐயோ அவங்க இல்லவே இல்லை, உள்ள வந்துரும் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப உள்ள வந்துருச்சு. அடுத்தது அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க நீங்க உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணி பார்க்கும். அதை
பத்திரிகையாளர் வர செய்திகளை பத்திரிகையாளர்களே நம்பினா எப்படி? ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். பாஜக கட்டுக்கோப்பாக இருக்கிறது. தேர்தலில் என்ன ஒரு ரிசல்ட் வந்தாலும் அதை ஒரு பொருட்படுத்தவே படுத்தாம ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக தமிழகத்தில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற கட்சி பாஜக. முன்னாடிலாம் ஜெயிச்சதில்லை, இன்னைக்கு தான் 4 எம்எல்ஏ இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பொன்னார் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு இல்லைங்களா? ஆனால் ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இந்த வளர்ச்சி வந்திருக்கு. நீங்கள் இப்போ போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் போகாது. எப்படி நாம் தமிழருக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையில் பிடிப்புள்ள ஓட்டர்ஸ் அங்கேருந்து போக முடியாது. அந்த ஸ்பேஸ்ல வேற யாரும் இல்லை. அதே போல தேசியம், இந்தியம், நேஷனலிசம் அப்படின்னு சொல்றவங்க, பாரத் மாதா கி ஜெய்னு நினைக்கிறவங்க, பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களும் நம்முடைய மக்கள்னு நினைக்கிறவங்க, ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களும் நம்முடைய மக்கள்னு நினைக்கிறவங்க வேற எங்க போவாங்க? இங்கதான் இருக்கணும். விஜய் கூட்டணி அமைச்சரவையில் இடம் உண்டு தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாதிரி எடப்பாடி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? பிஜேபி உள்ள கொண்டு வரணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாரு? நீங்க வேணா பாருங்களேன், இங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சுச்சுன்னா மத்தியிலும் கூட்டணி, மாநிலத்திலும் கூட்டணி வரும். ஆட்சியை சொல்றேன். கூட்டணி வெற்றி மட்டும் இருந்தால் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி கூட்டணி ஆட்சியும் வரும். அது அறிவிக்க மாட்டாங்க. எதுக்கு இப்ப சொல்லணும்? இத்தனை காலமா ஏடிஎம்கே தனியா நின்று ஜெயிச்ச கட்சிங்க. மோடிக்கு எதிராக கூட அம்மா ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயிச்ச கட்சி. அதற்குன்னு ஒரு பாரம்பரியம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. தேர்தல் கூட்டணிய நாம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறத இபிஎஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தேர்தல் கூட்டணி கொள்கை எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு எதுல சொல்லிட்டாரு? நவோதயா பள்ளி விஷயத்துல சொல்லிட்டாரு. இருக்கட்டும், வேறுபாடுகள் இல்லாம ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு நடுவுல எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லை, 5 பேரும் ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை. அவர் தன்னுடைய தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சரியா சொல்றாரு. நான் பாஜகல தான் இருக்கேன், ஆனா நான் அவருடைய அந்த முடிவுல நான் சப்போர்ட் பண்றேன். நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தா இந்தியை கட்டாய பாடமா வைக்கிறதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்தியில தேர்வு பெற்றா மட்டும்தான் நீங்க படிப்பை முடிக்க முடியும் அப்படின்னு அதை கட்டாய பரீட்சையா வச்சிங்கன்னா எனக்குமே வலிக்கும். ஏன்னா நான் தமிழ்ச்சி. இந்திய கட்டாய தேர்வு அது கணிதம் கிடையாது, அது வரலாறு கிடையாது, அது அறிவியல் கிடையாது, அது மொழி. நீங்க ஒரு மொழியை கட்டாயப்படுத்தினீங்கன்னா எனக்கு வலிக்கும். தமிழை நீங்க ஏதாவது ஒரு மூலையில கட்டாயப்படுத்தினீங்கன்னா, யாராவது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்போ சரி சமத்துவம்னு பேசலாம். இல்லைன்னா நானுமே அது வலிக்கும். நானுமே என் கட்சியிலேயே நான் சொல்றேன், நவோதயா வரணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்கீம் அது ரெவல்யூஷனரி ஸ்கீம். அதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்தியா முழுக்க தெலுங்கானால இருக்கு, ஆந்திரால இருக்கு, நான் இருக்கிற இடத்துல பார்க்குறேன், கண்ணால பார்க்குறேன். அது அப்படிப்பட்ட ஒரு வரம். குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு வரம். அதை ஒரே ஒரு சின்ன மொழி பிரச்சனைக்காக மத்திய அரசு தாங்க விட்டு கொடுக்கணும். தமிழகத்தில் விட்டு கொடுக்கல. அதுக்காக தமிழக குழந்தைகளுக்கு அது இல்லாமல் போயிடணுமா? வேணாம். இன்னைக்கு திமுக இந்தி வந்துடும் அப்படிங்கிறத இஷ்யூவா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தி திணிப்பு அப்படின்னு நவோதயா இந்தி திணிப்பு கிடையாது. நவோதயா ஒரு அறுபெரும் கொஞ்சம் படிக்கணுங்கிற ஆம்பிஷன் இருக்கும்ல பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உண்ண உணவும் உறைய இடமும் கொடுத்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான கல்வி வரம் நவோதயா. அதை வெறும் இந்தி திணிப்புங்கிற ஒரு பிராக்கெட்ல இங்க டிஎம்கேவும் சொல்றாங்க, ஏடிஎம்கேவும் சொல்றாங்க. அதை எடுத்துருங்கன்ற நான் பாஜகவுக்கு, அதை எடுத்துருங்க. எப்படின்னா திருப்பரங்குன்றத்துல நீங்க விட்டு கொடுங்க, தீபம் தானே ஏத்திட்டு போட்டோன்னு சொல்ற ஆள் தானே நான். இங்கேயும் நான் விட்டு கொடுன்னு தான் சொல்றேன். அதை விட்டு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இங்க மட்டும் எல்லா இடத்துலயும் விடுங்க. அது எனக்கு மற்ற ஸ்டேட்டை பத்தி எனக்கு சொல்றதுக்கு அருகதை இல்லைல்ல. இங்க எதிர்ப்பு இருக்கு. இங்க நவோதயா கல்வி பள்ளி வராத இடத்துல தான் நம்ம ஒரு சமரசத்தை கேட்போம். அந்த சமரசம் கொடுத்துருங்களேன். இந்தி படிக்கட்டும், தாராளமா பிள்ளைகள் படிக்கணும். இன்னும் ஒண்ணு பச்சையா சொல்லட்டுமா? இந்த நவோதயா கல்வி விஷயத்துல இன்னைக்கு காசு கொடுத்து சிபிஎஸ்இ பள்ளிகள்ல நம்ம படிக்க வச்சுட்டு இருக்கோம் குழந்தைங்களை. லட்சக்கணக்கில் காசு கொடுத்து பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே படிப்பு, எக்ஸாக்ட் அதே சிலபஸ் எது முதலமைச்சருடைய மகள் நடத்தும் பள்ளியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸை இவங்க இலவசமா கொடுக்குறாங்க. இந்திக்காக எதிர்க்கல திமுக. அவங்க நடத்துற பள்ளிக்கூடம், அவங்க திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல
பொழப்பு போயிருமே, ஃபீஸ் வந்து வருமானம் போயிருமேங்கிறதுக்காக தான் அதை எதிர்க்கிறாங்க. நீட்டை எதிர்த்ததுக்கும் அதுதான் காரணம். நாங்கள் நடத்துகிற இதுலெல்லாம் வந்து எங்களுக்கு கேபிட்டேஷன் ஃபீ போகும், நீங்கள் வந்து எல்லாத்தையும் சீரமைச்சு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆக்கிட்டீங்க, எனக்கு வர வேண்டிய வருமானம் போகுது இல்லை, நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். அந்த மாதிரி இப்போ நாங்கள் வருமானத்துக்காக தான் எதிர்க்கிறோம். அதை சொல்ல முடியுமா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்க சொல்கிறதையே வேர்லேயே எடுங்கன்ற. இந்தி திணிப்புன்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு என்இபி சிபிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் இந்தி கட்டாயம் கிடையாது, இந்தியாவிலே கட்டாயம் கிடையாது தெரியுமா? இந்தி படிக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் மாநில மொழியையும் தாய்மொழியையும் ஏதோ ஒரு இந்திய மொழியும் படித்தா போதும். அதே நவோதயாக்கும் பண்ணிடுங்க. ஏற்கனவே நவோதயாவில் அருமையான திட்டம். தாய்மொழியில தான் கல்வி, தமிழில் தான் கல்வி, தமிழ் முறை கல்வி, ஆங்கிலம் விருப்ப பாடம், இந்தி கட்டாய பாடம்ங்கிற ஒரு இடத்துல நிற்குதா, தூக்கு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்களை பேசுறதுக்கு வாயே இருக்காது. நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது பெரிய போஸ்டிங் எதிர்பார்க்குறீங்களா பிஜேபியில்? இந்த மாதிரி கேள்வி வருங்கிறதுனால தான் நான் எந்த கட்சியிலுமே சேராமல் இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, சில கனவுகள் இருக்குது, அதை நோக்கி தான் என் பயணம் இருக்குது. அதுக்கு என் கூட சேர்ந்து ஒரு கட்சி ஆதரவு கொடுக்குது அப்படிங்கும் பொழுது நான் அந்த நன்றி உணர்வில் தான் நான் அங்கே இருக்கேன். அதுக்காக நான் வந்து என்னுடைய சுயத்தை விட்டு விட மாட்டேங்கிறீங்க. ஆமாம். ஸோ அந்த சுயத்தில் ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம். நான் சம்பாதிக்க மாட்டேன், பதவியை எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய உழைப்பு இந்த இடத்துல வந்து இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா இவங்க செய்வாங்கன்னு நினச்சாங்கன்னா அதை அவங்க சொன்னால் தட்ட மாட்டேன். ஸோ பல விஷயங்களை ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் பேசுகிறீங்க. மிக்க நன்றி.